வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் டிவியும் திறந்தாலும் சரி, நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலும், எந்த சோசியல் மீடியாவில் போனாலும் சரி, யாரை சந்திச்சாலும் அதிகமாக பேசக்கூடியது ஹெச்எம்பிவி வைரஸ் இந்தியாவுக்கு வந்துருச்சாமே அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் சைனாவில இருந்து இந்தியாவுக்கு வந்துச்சா அல்லது இந்தியாவில் எப்படி தொடங்குச்சுன்னு தெரியல. சென்னையில 2 கேஸும், பெங்களூர்ல 2 கேஸ், குஜராத்ல 3 கேஸ். இது இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ். இந்த வைரஸை கண்டு நம்ம ஏன் பயப்படுறோம்னா 2019 இருந்து நமக்கு ஏற்பட்ட ஒரு பாடம் தான் இதுக்கு காரணம். ஏன்னா சைனாவில் பரவன கொரோனா வைரஸ் இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சது. கொத்து கொத்தா மனித இனத்தை கொன்று குவிச்சது. அடக்கம் பண்றதுக்கு கூட இடமில்லாம தவித்த ஒரு அவல நிலையை, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை, ஒரு சோகத்தை நம்ம எல்லாருமே சந்திச்சோம். பொருளாதாரத்திலையும் சரி, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய கடுமையான ஒரு சூழ்நிலையை நம்ம எல்லோருமே சந்திக்க வேண்டியது இருந்தது. நிறைய நபர்கள் அந்த ஆபத்துல இருந்தும் சரி, அந்த கஷ்டத்துல இருந்தும் இன்னும் விடுபடல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை கொடுத்தது. அதே போல இன்னொரு வைரஸ் தொற்று, உருமாறிய ஒரு வைரஸ் தொற்று ஹெச்எம்பிவிங்கிற அந்த நேம்ல சைனாவுல பரவுறதா இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ். இந்த நியூஸ்னால தான் நம்ம எல்லோருமே இப்ப மீண்டும் பீதியில இருக்கோம், பயப்படுறோம், ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி எல்லாருமே அச்சப்படுறோம். இது ஜோதிட ரீதியாக நம்ம சில மாதத்துக்கு முன்னாடி உலகத்துல ஃபர்ஸ்ட் டைம் மார்ச் 29ஆம் தேதி 6 கிரக சேர்க்கை, சூரிய கிரகணம், சனி பயிற்சியும் வருது. அப்ப இந்த உலகம் ஒரு பேராபத்தை சந்திக்கலாம்னு சொன்னோம். அதுக்கும் இந்த வைரஸ் தொற்றுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்குமா, அல்லது நம்ம சொன்னது இந்த வைரஸ் தொற்று தான் நம்ம அந்த மாதிரி 6 கிரக சேர்க்கையில வரும்னு சொன்னோமா? அப்படி இருந்தா மார்ச் 29 தானே அந்த 6 கிரக சேர்க்கை. அது ஏன் அப்ப இப்பவே வருது அப்படின்னு நிறைய சந்தேகம் இருக்கும். நிறைய பேர் வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனாலதான் இந்த வீடியோவை இவ்வளவு வேகமா உடனே நம்ம போடுறோம். இந்த 6 கிரக சேர்க்கைங்கிறது ஏற்கனவே 2019 டிசம்பர் 26ஆம் தேதி நிகழ்ந்தது. அது தனுசு ராசியில சூரியன், சந்திரன், புதன், குரு, சனி, கேது இந்த 6 கிரகங்கள் இடம்பெற்று 6 கிரக சேர்க்கையை நிகழ்த்துச்சு. அன்னைக்கு சூரிய கிரகணமும் நிகழ்ந்தது. அன்னைக்கு இதுல இடம்பெறாத கிரகங்கள் சுக்கிரன், செவ்வாய், ராகு. இந்த 3 கிரகங்களும் தான் இந்த 6 கிரக சேர்க்கையில பங்கெடுத்துக்கல. இந்த மார்ச் 29ஆம் தேதி நடக்கிற 6 கிரக சேர்க்கையில சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு இந்த 6 கிரகங்களும் சேர்ந்து இந்த 6 கிரக சேர்க்கையை நிகழ்த்தது. அன்னைக்கு சனி பயிற்சியும் உண்டு. இது மீன ராசியில நடக்குது. 2019 தனுசு ராசியில குருவின் வீட்டுல குரு ஆட்சியா இருக்கும்போது நடந்தது. இப்போ மீன ராசியில குரு இல்ல, அங்க சுக்கிரன் உச்சமா இருக்கார், புதன் நீச்சமா இருக்கார். இந்த கிரக அமைப்புல இந்த 6 கிரக சேர்க்கை நிகழுது. ஆனா சூரிய கிரகணம் அப்பவும் நடந்தது, இப்பவும் நடக்குது. சனி அப்பொழுதும் இருந்தது. அப்ப கேதுவோடு நடந்தது, இப்ப ராகுவோட நடக்குது. ராகுங்கிற கிரகம் எதையெல்லாம் குறிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ராகு அப்படின்னாலே போகக்காரகன். ராகுன்னா நாளைக்கு, அடுத்த நிமிடம், அடுத்த நொடி என்ன நடக்குதோ அதெல்லாம் ராகு. அப்ப நாளைக்கு அடுத்த நிமிடத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கணிப்பது கஷ்டம். அப்ப இந்த ராகுவால் நடக்கக்கூடிய 6 கிரக சேர்க்கையை அவ்வளவு துல்லியமாக கணிப்பது நிச்சயமாக சவாலான விஷயமே. ராகு தான் இயற்கைக்கு வினோதமான செயல்கள், லஞ்ச லாவண்யங்கள், சூதாட்டம், போதை வஸ்துகள் பயன்படுத்துவது, தீவிரவாதம், இருட்டு, தவறான குணம் உள்ளவர்கள், ஒரு ஊரை அபகரிக்கணும், ஒரு நாட்டை கைப்பற்றணும், அல்லது நாட்டு மக்களை பத்தி கவலைப்படாம தான் எடுக்கிற முடிவை தான் தோன்றித்தனமாக எடுத்து அந்த நாட்டுக்கு பேராபத்தை விளைவிப்பது. இயற்கை பேரிடர்ல பாத்தீங்கன்னா பூமி வெடிப்பு, சுனாமி இதெல்லாம் ராகுவால் வரும். அதே மாதிரி இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ராகு. அப்ப ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ங்கிற அந்த தொழில்நுட்பத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், குரு வீட்டில் குரு இல்லாத போது நடப்பதால் இது பணம் சார்ந்து, ஒரு நாட்டின் கரன்சி பாதிப்பினால், ஒரு நாட்டோட நாணயத்தின் மதிப்பு குறைவது, அல்லது ஒரு சில நாடுகளோட கரன்சியை டம்மி பண்ணிட்டு யாராவது ஒரு நாடு தன் கரன்சி அந்த நாட்டின் மேல நீங்க இந்த கரன்சியை பயன்படுத்தணும்னு தன்னோட அதிகாரத்தை அவர்கள் மீது துணிப்பது, அல்லது கொத்து கொத்தாக மக்களை கொன்று குவிக்கக்கூடிய போர் மூழ்வது. ஏற்கனவே ரஷ்யா உக்ரைனோட போர் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனத்தோட போர் நடக்குது. அது பக்கத்து நாடுகள்லயும் விரிவாயிட்டே போகுது. போரும் இப்ப வரக்கூடிய இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் தொற்றும் இது எல்லாமே இந்த 6 கிரக சேர்க்கையோட சம்பந்தப்படுமா? அப்புறம் நம்ம முன்னாடியே சொன்னோம், 6 கிரக சேர்க்கை நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இருக்கே. அப்ப 6 கிரக சேர்க்கைங்கிறது
நடந்த பிறகு வேற என்ன நடக்கும், இந்த விஷயங்கள் கூட பெருசாகி இன்னும் பெரிய அளவுல இந்த போர் பெருசா மாறலாம். ஐரோப்பிய நாடுகளோட ஏதாவது ஒரு போர் பெரிய அளவுல வெடிச்சு அந்த ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து ஒரு போர் பரவலாம். இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஏதாவது ஒரு பெரிய அளவுல உலக நாடுகளோட தொழில்நுட்பத்துல ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம். இயற்கை பேரிடர்னு சொல்லக்கூடிய சுனாமியோ கொரோனா தொற்று போல ஒரு வைரஸ் தொற்றோ பரவலாம். கேதுன்னா நம்ம சொன்ன முடிந்து போன காலம், ராகுன்னா வரப்போற காலம், எதிர்காலம். அப்ப ராகு எதையும் பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர், எதையும் பெருசுபடுத்தக்கூடியவர், நிழல் படம். அப்படிப்பட்ட இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய இந்த இயற்கை சீற்றம் போர் பெரிய அளவில் மாறலாம். பயமுறுத்துறதுக்கோ அச்சுறுத்துறதுக்கோ சொல்லல, நம்ம எச்சரிக்கையாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ள தயாராயிட்டா நம்ம எதையுமே பதட்டம் இல்லாமல், எந்த ஒரு டென்ஷனும் டிப்ரெஷனும் இல்லாம, ஓ இப்படித்தான் வரும், ஒருவேளை அது இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம தயாராயிடலாம். நம்ம ரோட்ல போறோம், அந்த ரோட்ல முன்னாடி ஒரு குழி இருக்கு, வேகத்தடை பெருசா இருக்கு, அல்லது அங்க ரோடு க்ளோஸ் ஆயிருக்குன்னு ஒருத்தர் எச்சரிக்கை செஞ்சுட்டா நம்ம ரொம்ப அலர்ட்டா நம்ம வண்டியை ரொம்ப கவனமா இயக்குவோம். அந்த மாதிரிதான் இந்த வீடியோவை நம்ம எடுத்துக்கணும். பொதுவாக வரக்கூடிய 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் எதை தரும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு. அதனாலதான் ஜோதிடத்தை எப்பவுமே ப்ரிடிக்ஷன் நாங்க சொல்றோம். கணிப்பு தானோ தவிர இது 100% இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதுலயும் குறிப்பாக ராகு கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் யாராலும் துல்லியமாக கணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த ராகுவால் நடப்பது நிச்சயமாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு தொடர்ந்து இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த HMPV வைரஸா இருக்கலாம், போர் இன்னும் தீவிரம் அடைகிறதும் பார்க்கும்போது இப்படி இருக்குமோன்னு நினைக்கிறோம். நம்ம இப்படி நினைச்சிட்டு இருப்போம், மார்ச் 29ஆம் தேதிக்கு முன்னாடியே இந்த போர் பெருசாகலாம், வைரஸ் பெருசாகலாம், வேறு ஏதேனும் பிரச்சனையும் வரலாம். இந்த 6 கிரக சேர்க்கை நடக்கிறதுக்கு முன்னாடி கூட ராகுவால் பெரிய பேரழிவுகள் ஏற்படலாம், பேராபத்து ஏற்படலாம், அதன் பிறகு கூட ஏற்படலாம். அப்ப ஒரு 30 நாள் முன்னதாக அல்லது 30 நாள் கடந்த பிறகு மொத்தத்தில் இந்த 6 கிரக சேர்க்கை பொதுவாகவே இதுவரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்ந்த எப்பொழுதுமே பெரிய அளவில் நல்லதை செஞ்சுட்டு இந்த 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் சென்றதில்லை. அப்ப கண்டிப்பாக நம்ம இதுக்கு என்ன செய்யலாம்? ஓடி ஒளிய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. கடவுளை வழிபாடு செய்து அவரின் பாதத்தை பணிவதுமே இதற்கு சிறந்த பரிகாரம். இதுல 6 கிரகம் இடம்பெற்றிருப்பதால பரிகாரம் செய்யறதுக்கு ராசிகள் எது அப்படின்னு பார்க்கணும்னா, பொதுவா இந்த 12 ராசியுமே இதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டியவர்களாகவே இருப்பார்கள். இந்த மாதிரி ஒரு 6 கிரக சேர்க்கையும் போது எல்லா ராசிக்குமே இந்த 6 கிரகத்துல ஒரு கிரகம் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகவோ, 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகவோ, 3ஆம் இடத்திற்கு அதிபதியாகவோ, 12ஆம் இடத்திற்கு அதிபதியாகவோ இருப்பார். அப்ப ஜோதிடத்தில் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 3, 6, 8, 12. இந்த 6 கிரகங்களும் கண்டிப்பாக இந்த இடத்திற்கு ஏதாவது ஒரு இடத்திற்கு அதிபதியாகவோ அல்லது உங்களோட லக்னத்திற்கு அதிபதிகளாகவோ, லக்னத்திற்கு 3, 6, 8, 12 இந்த கிரகங்கள் சொந்த வீடாக பெற்றிருக்கும். அப்ப 12 ராசிக்காரர்களுமே இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இறை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாகவே மிகப்பெரிய பேரிடர், மிகப்பெரிய பேர் ஆபத்து, மிகப்பெரிய ஒரு சிக்கல் அதெல்லாம் வரும் பொழுது, நாட்டுக்கு, உலகத்திற்கு, பிரபஞ்சத்திற்கு வரும் பொழுது அதை காப்பாற்றுறதுக்கும் அதை சரி செய்து கொள்வதற்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்வது மிக மிக வலிமையானது. இந்து மத சாஸ்திரத்தில் மிக மிக பவர்ஃபுல்லான வழிபாடுதான் கூட்டு பிரார்த்தனை. அதனாலதான் கோவில் திருவிழாக்களில் பிரார்த்தனை செய்வதும், கோவில் திருவிழாக்களில் வேண்டுதல் வைப்பதும் நிறைய நபர்களுக்கு, அநேக நபர்களுக்கு இறைவன் அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிறார். அப்ப கூட்டு பிரார்த்தனை வலிமையானது, சக்தி மிகுந்தது. மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கூட்டு பிரார்த்தனை தான். அந்த மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனையை நம்ம எல்லோரும் சேர்ந்து முன்னெடுக்கலாம். அந்த கூட்டு பிரார்த்தனைங்கிறது சிவபெருமானை முன்னிறுத்தி இருக்கட்டும். அப்ப சிவபெருமான் தான் நவ கிரகங்களை கட்டுப்படுத்தும் வலிமையானவர். நவ கிரகங்கள் யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? எனக்கு நவ கிரக தோஷமும் இருக்குங்க அப்படின்னா, அல்லது ஒரு 2க்கும் மேற்பட்ட கிரக தோஷம் இருக்குன்னா அவர்களுக்கு சிவன் வழிபாட்டை தான் பிரதானமாக சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நவ கிரகங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சிவன் கேட்டதும் கொடுக்கக்கூடியது ஒரு மந்திரம் அப்படின்னா அது ஸ்ரீருத்ரம். ஸ்ரீருத்ரத்தை பொதுவாகவே படிப்பதோ கேட்பதோ மிகப்பெரிய புண்ணியம். தீராத தரித்திரம் நீங்குவதற்கும், தீர்க்க முடியாத சிக்கல், மன வேதனை, குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை இருக்குன்னா தினந்தோறும் காலை மாலை 2 வேளையுமே நீங்க ஸ்ரீருத்ரத்தை படிக்கவோ கேட்கவோ செய்தால் நிச்சயமாக உங்க வீட்டில் அந்த நிலைமை மாறிவிடும். அற்புதமும் அதிர்ஷ்டமும் பல ஆயிரம் நபர்களுக்கு இந்த ருத்ர பாராயணத்தினால் கிடைத்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீருத்ரத்தை பல வேத விற்பனர்கள் வைத்து
ஆயிரக்கணக்கான முறை இதை திரும்ப திரும்ப மந்திர ஜபம் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த வழிபாடு பெரிய அளவில் நமக்கு வேலை செய்யும். அந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொள்ளும் அனைவரின் தோஷமும் நீங்கிவிடும். நவகிரக தோஷத்தை நீக்கும் சிவன் 6 கிரக தோஷத்தை மிக எளிமையாக நீக்கி விடுவார். இந்த ஸ்ரீ ருத்ரத்தை வைத்து செய்யக்கூடிய யாகத்திற்கு பெயர், வேள்விக்கு பெயர் மகா ருத்ர வேள்வி. பொதுவாக சிறிய அளவில் செய்வது ருத்ர வேள்வி. பெரிய அளவில் பெரிய யாகசாலை, பிரம்மாண்டமான யாகசாலையில் பல வேத விற்பனர்களை வைத்து பெரிய அளவில் செய்யக்கூடியது மகா ருத்ர வேள்வி. நீங்க எங்கும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய யாகசாலையை அமைத்து அதில் வேத விற்பனர்களை வைத்து முறைப்படி, சாஸ்திரப்படி, ஆகம விதிப்படி இந்த மகா ருத்ர வேள்வியை நானே முன்னிருந்து நடத்துறேன். இதை நடத்துறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில். பேர்லயே இருக்கு, அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில். இந்த ஆலயத்தில் கருவறையில் அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒரே விக்கிரகத்தில் இருக்கிறாங்க. இந்த ஆலயத்தில் மகாலட்சுமியின் கிரீடத்தில் இயற்கையாகவே சிவலிங்கம் பொறிக்கப்பட்டு சிவலிங்கம் இருப்பதால் அங்கே வாகனமாக நந்தி இருக்கும் ஒரு அற்புத திருத்தலம். இது உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில். இந்த அமைப்பில் உலகில் வேறெங்கும் கோவில் இல்லாதது இன்னும் சிறப்பு. அப்ப நவ கிரகங்கள் பின்னாடியும் சிவன் முன்னாடியும் இருக்கிறதுனால நவ கிரகங்களை மகாலட்சுமியும் சிவபெருமானும் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதாக ஐதீகம் இந்த ஆலயத்தில். அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் மகா ருத்ரவேள்வி செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய 6 கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், சாபங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், வாழ்க்கையில் ஏற்பட போகும் ஒரு முடக்கம், ஒரு பாதிப்பு, இது அனைத்தும் நிச்சயமாக நீங்கும். நாம செய்யற வழிபாடு நிச்சயமாக இந்த உலகத்திற்கும் அது தீர்வாக அமைந்தால் இதை விட நம்ம என்ன புண்ணியம் செஞ்சிருப்போம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படிப்பட்ட இந்த மகா ருத்ர வேள்வி சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயத்துலதான் நடைபெறுது. சேலம் மாவட்டத்திலிருந்து கள்ளக்குறிச்சி நோக்கி போகும் பொழுது 70 கிலோமீட்டர் தொலைவிலையும், கள்ளக்குறிச்சியிலிருந்து சேலம் போகும்போது 30 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கு. இந்த ஊரில் தான் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கு. இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல தான் மார்ச் 28, 29ஆம் தேதி இந்த மகா ருத்ர வேள்வி நடத்துறோம். பிரம்மாண்டமான பொருட்செலவில், பிரம்மாண்ட ஏற்பாட்டுல இந்த மகா ருத்ர வேள்வி நடைபெற இருக்கிறது. இந்த யாகத்தில், இந்த வேள்வியில் கலந்து கொண்டு நவ கிரக தோஷத்தை நீக்கி, சூரிய கிரகண தோஷமும் நீக்கி, சனி பயிற்சிக்கு சனி பிரீத்தியும் செய்து கொள்ள நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்யணும். ஒரு நபருக்கு முன்பதிவு கட்டணம் அப்படிங்கிறது 105 ரூபாய். இதுக்கு முன்பதிவு கட்டணம். குடும்பத்துல 2 பேர் கலந்துக்கிறீங்கன்னா 105 பிளஸ் 105ங்கிற விதம் கட்டி நீங்க முன்பதிவு செஞ்சுக்கணும். கலந்துக்கிறதுக்கு இந்த 105 ரூபாய் கட்டணம் மட்டுமே. இதை செலுத்திவிட்டு உங்க பெயர், ராசி, நட்சத்திரத்தில் கோவில்ல நாங்க சங்கல்பம் செய்திருவோம். நீங்க நேரில் வந்தும் கலந்துக்கலாம். அதுக்கு இந்த 105 ரூபாய் போதும். முன்பதிவு கண்டிப்பாக வேணும். எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாம எந்த ஏற்பாடும் செய்ய முடியாது. நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. 12 ராசிக்காரர்களும் எந்த வயதில் இருந்தாலும் சரி, உங்களால் ஆலயத்துக்கு வர முடியும்னா முன்பதிவு செஞ்சுட்டு வாங்க. வர முடியலினாலும் உங்க பெயர், ராசி, நட்சத்திரத்துல நம்ம ஆலயத்துல ஹோமத்துல சங்கல்பம் பண்ணிடுவோம். இந்த பிரபஞ்சத்திற்கும் சரி, இந்த நாட்டிற்கும் சரி, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருப்பதற்கும், நிச்சயமான பிரச்சனைகள் எதுவும் நீண்ட காலம் நம்மளை முடக்கி வைக்காம இருப்பதற்கும், நம்ம ஏற்கனவே பல்வேறு கஷ்டங்களை கொரோனாவில் பார்த்துட்டோம். அது போல இன்னொரு கஷ்டம் வந்தா உண்மையாலுமே நம்மளாம் தாங்க முடியாது. அப்படி ஒரு வேதனை வராமல் இருப்பதற்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்வோம், கூட்டு ஜபத்தில் கலந்து கொள்வோம். நிச்சயமாக சிவபெருமான் எந்தவித சிக்கலும் இல்லாமல் இந்த 6 கிரக சேர்க்கையை நிச்சயமாக நல்ல விதமாக மாற்றி நமக்கு நல்லதொரு அனுகிரகம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்கள், உறவுக்காரங்க எல்லோருக்குமே பாரபட்சம் இல்லாம ஷேர் பண்ணுங்க. காரணம், ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ, எல்லோருக்குமே பயன்படக்கூடிய வீடியோ இது. ராசி, லக்னம் அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான மகா ருத்ர வேள்வி. நம்ம எல்லோரும் அங்கே சந்திக்கலாம். நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி மேலும் தகவல்களும் முன்பதிவும் செய்யறதுக்கு அந்த எண்ணை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதே போல் இன்னொரு சிறந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.